அனைவருக்கும் வணக்கம். நம்ம குப்பைமேனி சோப்பு வீட்ல செஞ்சு நம்ம பயன்பெற போறோம். அ சுத்தமான செக்குல ஆட்டுன தேங்காய் எண்ணெய், சுத்தமான பசு வெண்ணெய், சுத்தமான நம்மளே ஆட்டுன விளக்கெண்ணெய். நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம சோப்பு நம்ம ரெடி பண்ண போறோம். நம்ம வீட்ல ரெடி பண்ணி இயற்கை முறையில நம்ம ரெடி பண்ணி பயன்படுத்துறனுடைய அதனுடைய பயன்கள் ரொம்ப அதீதமா நம்மளுக்கு அது கிடைக்கும் அதனோட நன்மைகள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம எந்த சோப் செஞ்சாலும் சில்வர் பாத்திரம் அப்படி இல்லைன்னா கிளாஸ் ஜார் இதில் தான் நம்ம செய்யணும். முதல்ல ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான ஆர்ஓ வாட்டர் 175 கிராம் ஊற்றிக்கணும். அதை ஊற்றுனதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா 90 கிராம் எடுத்து வச்சுக்கணும். அதை ஆர்ஓ வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்து கலக்கணும். மொத்தமாக சேர்த்து நம்ம கலக்கக்கூடாது. இது எல்லாமே கிராம் கணக்கு தான், எதுவும் எம்எல் கணக்கு கிடையாது. இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மாஸ்க் கண்டிப்பாக வியர் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த ஆர்ஓ வாட்டரும் காஸ்டிக் சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இது மிக்ஸ் ஆகும்போதே நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ இது ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நம்ம சில்னஸ் ஆகுற வரைக்கும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆர்ஓ வாட்டரும் காஸ்டிக் சோடாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் 350 கிராம் நம்ம ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெயை ஊற்றுனதுக்கு அப்புறம் சுத்தமான நாட்டு மாட்டு வெண்ணெய் 25 கிராம் இதில் நம்ம சேர்க்கணும். இந்த நாட்டு மாட்டு வெண்ணெய் நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் லட்சு பால்லேருந்து எடுத்த வெண்ணெய் தான். உங்கள் ஏரியாவில் என்ன வெண்ணெய் கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெயை எக்காரணம் கொண்டு நம்ம உருக்கிடக்கூடாது. இப்போ இந்த வெண்ணெயை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 25 கிராம் விளக்கெண்ணெயை நம்ம ஆட் பண்ணணும். இந்த விளக்கெண்ணெயும் நாங்களே ஆட்டினது தான். இது கூட குப்பைமேனி ஆயில் 130 கிராம் நம்ம ஊற்றணும். இந்த குப்பைமேனி ஆயிலும் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது தான். இதில் காஸ்டிக் சோடா மட்டும்தான் நாங்கள் கடையில் வாங்கினது. மற்றது எல்லாமே நாங்கள் எங்கள் வீட்டிலே நாங்கள் ரெடி பண்ணது தான். குப்பைமேனி ஆயிலும் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காஸ்டிக் சோடாவும் ஆர்ஓ வாட்டரையும் வடித்து தான் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணணும். இந்த லைவ் நம்ம ஒட்டுக்கா ஊற்றிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஊற்றணும். பொறுமையாக ஊற்றணும். ஒரே சைடாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம டைரக்ஷன் மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே சைடாக தான் நம்ம கடைசி வரைக்குமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம் ஒரே டைரக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட நாங்கள் 50 நிமிஷமாக கலக்கிட்டோம். நல்ல மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இது கூட நாங்கள் ஜாஸ்மின் சென்ட்டை 15 கிராம் நாங்கள் இதில் ஊற்ற போகிறோம். இது நம்ம முன்னாடியே ஊற்றிடக்கூடாது. நம்ம 50 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊற்றிருக்கோம். நீங்களும் அதே மாதிரியே ஊற்றிடுங்க. பர்ஃப்யூம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பர்ஃப்யூம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். பர்ஃப்யூம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம சிலிக்கான் சோப் மோல்டில் ஊற்றிடலாம். முன்னாடியே சோப் மோல்டில் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா குப்பைமேனி எண்ணெய் நீங்கள் தடவி வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு சோப்பு ஒட்டாமல் வரும். சோப் மோல்டில் ஊற்றி வச்சதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதுலேருந்து சோப்பை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. சோப் மோல்டில் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தட்டி விட்டுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற கேப் எல்லாமே ஃபில் ஆகிடும். நீங்கள் 24 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இதோட கலர் அப்படியே மாறிடும். 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதிலேருந்து ஒவ்வொன்றா சோப்பை எடுத்து பார்க்கலாம். சோப்பை எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும்.
நம்ம ஊத்தும்போது நல்லா டார்க்கா இருந்தது. 24 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டல் ஆயிடுச்சு. ஸோ குப்பைமேனி சோப்பு இப்படி தான் இருக்கும். இந்த குப்பைமேனி சோப் குறைஞ்சபட்சம் 20 நாளாவது நல்ல காற்றோட்டமான பகுதியில வச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதாங்க நம்ம வீட்ல ரெடி பண்ண குப்பைமேனி சோப்பு. இந்த சோப்பு செஞ்சதுலருந்து 20 நாள் கழிச்சு தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம இந்த தோல்ல வர அரிப்பு, சொறி சிரங்கு, ஸ்கின்ல வர அந்த கொப்பளம், கரும்புள்ளி, அந்த திட்டு திட்டா இருக்கிறது. இது எல்லாமே நம்ம வந்து டெய்லியும் பயன்படுத்திக்கிட்டு வரும்போது, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் குடுக்குங்க. அ செய்ற முடியவங்க செஞ்சு பயன்படுத்துங்க. செய்ய முடியாதவைங்க ஸ்க்ரீன் தெர்ல நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்க ரெடி பண்ணி குடுக்குறோம். குப்பைமேனி சோப்பு, மஞ்சுஸ்தா சோப்பு, நலுங்கு மாவு சோப்பு, எல்லா விதமான சோப்பும் நாங்க ரெடி பண்ணி குடுக்குறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.